அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் துளசேந்திரபுரம் கிளை நடத்துகிற இந்த தர்பியா முகாமில் நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தர்பியாவிலே சொல்லப்பட வேண்டிய நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு காலையிலிருந்து வகுப்பாக நடத்தப்பட்டிருக்கும். இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்தும்படி எனக்கு ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். கொள்கையால் ஒன்றிணைவோம் என்பதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு. திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் மட்டுமே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் ஒரு ஏகத்துவவாதி பேசக்கூடிய நேரத்தில் அது பலருக்கு சங்கடங்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு திருமண நிகழ்ச்சி, மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி, இதில் கூட கொள்கை என்று பேசி மன நிம்மதியை கெடுக்கிற வகையிலே ஏகத்துவவாதிகள் நடந்து கொள்கிறார்களே, இது தேவையா என்று பலர் நினைக்கிறார்கள். ஒருவர் இறந்து போய்விட்டார், உறவினர்கள் அந்த இடங்களிலே ஒன்று கூடுகிறார்கள். உறவினர்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடங்களில் கூட கொள்கை என்று பேசி பல குழப்பங்கள் அங்கே ஏற்படுகிறது. ஜமாத்து சொல்வதை மதிக்காமல் தௌஹீத் என்ற பெயரில் சில பிரச்சனைகளை செய்கிறார்கள். அப்ப இப்படி எல்லாம் செய்வது சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைக்காதா என்றெல்லாம் ஒற்றுமையை விரும்புவதாக சொல்லக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் சில வாதங்களை வைக்கிறார்கள். அந்த மாதிரி ஊரில் தொழுவதற்கென்று எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பல பள்ளிவாசல்கள் இருக்கும் பொழுது தவ்ஹீத் ஜமாத்திற்கென்று ஒரு பள்ளிவாசல் தேவையா? இது சமுதாயத்தை பிரிக்கிற மாதிரி இல்லையா என்றெல்லாம் கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த மாதிரி மனைவி எடுத்துக்கொண்டாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் மார்க்கத்தை பேசி சச்சரவுகளில் ஈடுபடுவது இது சரியா என்றெல்லாம் தவ்ஹீத் ஜமாத்தில் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமைக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் தவ்ஹீத் ஜமாத்தில் இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க, தவ்ஹீத் ஜமாத் ஒற்றுமைக்கு எதிராக இருப்பதாக பேசுகிறார்கள். உண்மையில் தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தவ்ஹீத் ஜமாத் தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் இந்த சமுதாயம் எல்லாரும் ஒரு அணியில் இருந்த மாதிரி, தவ்ஹீத் ஜமாத் பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரி இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறார்களே. தவ்ஹீத் ஜமாத்திற்கு முன்னால முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருந்தார்களா? இதை நம்ம ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொடுக்கிற அந்த மக்கள் மத்தியிலே ஒற்றுமை இருந்ததா என்று பார்த்தால், ஒற்றுமைக்கு பதிலாக பலவிதமான வேற்றுமை, பலவிதமான பிரிவினை தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்தது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், ஒரே இறைவனை வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு தூதர் அனுப்பப்பட்ட சமுதாயம், ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம், ஒரே மாதிரியான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? மார்க்கத்தை 4 ஊராக ஆக்கி, இது ஹனபிக்கு தனி மார்க்கம், ஷாஃபிக்கு தனி மார்க்கம், நாங்கள்லாம் மாலிக்கு அவங்களுக்கு தனி மார்க்கம், இவங்கள ஹம்பலி அவங்களுக்கு தனி மார்க்கம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை
4 கூறுகளாக ஆக்கி ஷாஃபி ஹனஃபி என்ற பெயர்ல முஸ்லிம்கள் பிரிந்து கிடந்தார்களே, இது தௌஹீத சொன்ன பிறகு வந்ததா, தௌஹீதுக்கு முன்னால இந்த பிரிவினை இருந்ததா? இந்த பிரிவினைக்கு தௌஹீத் ஜமாத் காரணமா? எல்லாரும் ஒரே மாதிரி ஒற்றுமையா இருந்த மாதிரி, தௌஹீத் ஜமாத் வந்ததுனால 2 கருத்து வந்த மாதிரி முஸ்லிம்கள் பல பேர் பேசுகிறார்களே. தௌஹீத் ஜமாத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை? ஹலால் ஹராம்ல கூட 2 மாதிரியான நடைமுறை இருந்தது. சில பேர் நண்டு கறி சாப்பிடலாம், நண்டு இறால் மீன் என்று எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், அது ஒரு மதுஹப். இதெல்லாம் சில பேருக்கு சாப்பிடக்கூடாது, ஷாஃபி மதுஹப்ல இதெல்லாம் ஆகாது என்று மதுஹபின் பெயர்ல அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவை கூட எனக்கு எது ஹலாலோ அது உனக்கு ஹராமு, நீ வேற மதுஹப் வேற மதம் மாதிரி, அவருக்கு ஒரு மார்க்கும் எனக்கு ஒரு மார்க்கும் என்று ஹலால் ஹராம் விஷயத்தில் 2ஆக இந்த சமுதாயம் நிக்கலையா? ஒரு தொழுகையில இறைவனை தொழக்கூடிய இடம், சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இடம், ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய இடம், அந்த இடத்துல ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுவார், கைகளை வயிற்றுல கட்டிக்கொள்வார். அதே பள்ளிவாசல ஒருத்தர் தக்பீர் சொல்லி கைகளை நெஞ்சின் ஓரத்தில் கட்டிக்கொள்வார். அப்ப இது என்ன 2 நடைமுறை? இது 2ல எது சரி? இது சரி என்றால் இது தவறா இருக்கணும். நெஞ்சில கை கட்டுவது தவறு என்றால் வயிற்றுல கட்டுவது சரியா இருக்க வேண்டும். அப்படி இருக்கணுமா இல்லையா? அப்ப நீ பாட்டு ஒருத்தர் வயிற்றுல கட்டிக்க, ஒருத்தர் நெஞ்சில தக்பீர் கட்டிக்க, அத்தையாத்துல ஒருத்தர் விரல நீட்டி மடக்குவாரு, ஒருத்தர் நீட்டி கொண்டே இருப்பாரு. இப்படி தொழுகையில பல வேறுபாடுகள் இருக்கலையா? இதெல்லாம் தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் வந்ததா? தொழுகையில வேறுபாடு, ஹஜ்ஜுக்கு போனால் அங்க 2 விதமான மார்க்கம். ஹனஃபியாக இருந்தால் அவர் தன்னுடைய மனைவியவோ தாயவோ அல்லது அங்க உள்ள ஏதோ ஒரு பெண் அவர் நினைஞ்சிட்டாரு, அவர் தொட்டு விட்டார், அவங்க கிராஸ் ஆகும்போது உரசி விட்டார், அவருக்கு அந்த ஹஜ் வீணாகாது. ஆனால் ஷாஃபிக்காரராக இருப்பாரு, ஆனால் அவருக்கு ஹஜ் வீணாயிரும். மனைவியை யதார்த்தமா தொட்டார்னு வைங்க, தாயை தொட்டுட்டார்னு வைங்க, அவருடைய ஹஜ்ஜை பாத்திலாயிரும். அப்ப என்ன பண்றது? நிறைய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடும் பொழுது அப்ப ஒரு சில மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருமே, இப்ப என்ன பண்ற? ஒழு முடிஞ்சு போயிருமே அப்படின்னு கேட்டா, அந்த நேரத்தில் நீங்க மதுஹப் மாறிக்கிறீங்க, ஷாஃபி ஆள்களை என்ன பண்ணுங்க, ஹனஃபி ஆள்களை மாறிக்கிறீங்க. இப்படி உலமாக்கள் சொல்லி தந்தார்களா இல்லையா? அது எப்படி மாறுறது? ஏதாவது பூணூல் மாத்தணுமா? வேற ஏதாவது சடங்குகள் இருக்குதா? அப்ப ஹனஃபி மதுஹப்ல இருந்து ஷாஃபி மதுஹப் தாவிக்கிறீங்க, அல்ல ஷாஃபி மதுஹப்ல இருந்து ஹனஃபி மதுஹப்க்கு தாவிக்கிறீங்க என்று மதுஹப் அடிப்படையில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று எந்த கேள்வியை நீங்க போய் உலமாக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? ஒரு ஃபத்வாவை கேட்குறீங்க, மாரசாவுல என்ன செய்றீங்க? மதரசாவுல அந்த காலத்தில் ஒரு ஃபத்வா கேட்டு மார்க்க தீர்ப்பு கேட்டு எழுதுவோமையானால் மதரசாவுல இருந்து திரும்பி நமக்கு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஹனஃபியா ஷாஃபியா என்று எந்த மதுஹப்ல இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று மதுஹப் அடிப்படையில் தனித்தனியான மார்க்க தீர்ப்புகள் வழங்கி கொண்டிருந்தார்களே. இந்த பிரிவுகள் தௌஹீத் ஜமாத்தில் வந்ததா? அந்த மாதிரி தரிகா என்ற பெயரில் ஒரு பக்கம் தப்லீக் ஜமாத் என்று இருப்பார்கள், இன்னொரு பக்கத்தில் தரிகான்னு இருந்தார்கள். இது வேறுபாடு இல்லையா? 2 பேரும் ஒருத்தர் காஃபிர் ஃபத்வா கொடுத்துக் கொள்வார்கள். தப்லீக் ஜமாத்துக்கு கீரனூர் இருக்கிறார்கள், கலீல் அஹ்மத் கீரனூர் இருக்கிறார்களே, அவங்க எல்லாம் தப்லீக் ஜமாத். இன்னொரு பக்கம் ரப்பானியாக்கள் சொல்லிக்கொண்டு அந்த மதரசால ஓதக்கூடியவர்கள், சுன்னத் வல் ஜமாத்தில் அந்த மதரசாவில் படித்தவர்கள் எல்லாம் தப்லீக் ஜமாத்துக்காரங்க காஃபிர்மாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஷேக் அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள் தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்கள் நஜாத்து தான், நீங்கள் நஜாத்து ஒண்ணுதான், நீங்கள் வழிகேடர்கள், நீங்கள் காவிர்கள் என்று சொல்றாங்களே. அப்ப தப்லீக் ஜமாத்து தரிகா என்று 2 பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் இருந்தாங்களே. தரிகாவுல எத்தனை பிரிவு இருந்தது? தரிகாவுல காதிரியா தரிகான்னு ஒரு தரிகா, ஷாதிரியா தரிகான்னு ஒரு தரிகா, நக்ஷபந்தியா, சுகரபந்தியா என்றெல்லாம் ஏராளமான தரிகாக்கள், நூரிஷா, ஃபைசியா என்றெல்லாம் ஏராளமான பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. இதெல்லாம் தௌஹீத் ஜமாத்தால் பிரிந்ததா? தௌஹீத் ஜமாத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒத்துமையா இருந்த மாதிரி, தௌஹீத் ஜமாத்து குழப்பத்தை உண்டாக்கி விட்ட மாதிரி, பிரிவினை ஏற்படுத்தி விட்ட மாதிரி பேசுகிறார்களே. தௌஹீத் ஜமாத்துக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னு கேட்டா, ஒருத்தரை அடித்துக்கொண்டு
சில ஊர்களில் ஷாஃபி ஹனஃபி பிரச்சனைலாம் வரும். சில ஊர்களில் பள்ளிவாசல்களில் இரத்த கலரிகளும் ஏற்பட்டிருக்கிறது. மதரசாக்கள்ல உலமாக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும். ஷாஃபி பெரிய ஆளா ஹனஃபி பெரிய ஆளா, எந்த மதுஹப் பெரிய மதுஹப் என்றெல்லாம் தவ்ஹீத் ஜமாத் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து கொண்டு தவ்ஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறார்களே தவிர, அதுல ஒற்றுமையாக இருக்கிறார்களே தவிர, தவ்ஹீத் ஜமாத்துக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னு கேட்டா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிரிவாக இருந்தார்கள். அதே மாதிரி எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் சில பேர் தங்களை எப்படி சொல்லிக்கிறாங்க, நாங்கள் ராவுத்தரு. சில பேர் தங்களை மறைக்காருன்னு. ராவுத்தரு, மறைக்காயரு, பட்டாணி, லெப்பை என்றெல்லாம் முஸ்லிம்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடந்தார்களே, இதுக்கு பேர் ஒற்றுமையா? அந்த மாதிரி சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா உருது பேசுற முஸ்லிம்கள் இருப்பாங்க. அவங்க அவங்களத்தான் ஒரிஜினல் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வார்கள். மற்றவங்களை எல்லாம் செய்வாங்க, இவங்கள தமிழர்கள். உருது பேசாத முஸ்லிம்கள் யாரு? அவங்கள தமிழ் ஆளுங்க. தமிழ் ஆளுகின்ற காபீர். தமிழ் அவங்க தானே பேசுவாங்க. அப்ப உருது பேசுனா என்னது? உருது பேசுறவங்க முஸ்லீம். முஸ்லீமா இருந்தாலும் செய்வாங்க. நம்மகிட்ட கேட்பாங்க, உருது தெரியாது உங்களுக்கு, அரபி தெரியாதுன்னு கேட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. அரபியில குர்ஆன் இருக்குது. ஒரு தூதர் அனுப்பப்பட்டாங்க. உருது மொழியில எந்த தூதரும் வரல, உருது மொழியில எந்த வேதமும் வரல. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு லேட்டஸ்டாகத்தான் உருது மொழி உருவாக்கப்படுகிறது, உருது மொழி வருகிறது. அப்ப ரொம்ப பின்னாடி வந்த ஒரு மொழியில எப்படி ஒரு வேதம் வந்திருக்கும், எப்படி ஒரு தூதர் வந்திருப்பாங்க? இந்த மொழியை என்னமோ இஸ்லாத்துடைய மொழி மாதிரி காட்டிக்கொண்டு நாங்கள் உருது முஸ்லீம், ஒரிஜினல் முஸ்லீம், நீங்க எல்லாம் தமிழ் ஆளுங்க என்று உருது தமிழ் என்று அந்த வேறுபாடு முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்துச்சா இல்லையா? யாருக்கு என்ன மொழி தெரியுமே பேசிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மொழி தான் சேர்ந்தது, தமிழ்ல காபீர் மொழி என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் அப்படி வேறுபாடு இருந்ததா இல்லையா? உள்ளூர்காரன் வெளியூர்காரன் அந்த வேறுபாடு இருந்துச்சா? வெளியூர்காரர் ஒரு ஆள் பயான் பண்றாருன்னு வைங்க, ஏதாவது அந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற தீமையை கண்டித்தால் இவன் யார் சொல்றது? வெளியூர்ல இருந்து இவன் இந்த மாதிரி கருத்தை சொல்லலாமா? நம்மள உள்ளூர் ஆளுங்க, உள்ளூர் ஆளுங்க செய்யக்கூடிய தப்ப வெளியூர் ஆள் இப்படி சொல்லலாம் என்று வெளியூர்காரன் உள்ளூர்காரன் அந்த பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அந்த பிரிவினை முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இவனை புழைக்க வந்தவன், இவெல்லாம் அதாவது பொண்ணு கொடுத்தவன், இவெல்லாம் பொண்ணு எடுத்தவன், வெளியூர்காரன் என்றெல்லாம் பல வகையில இந்த உள்ளூர் வெளியூர் என்ற பிரிவினை இருக்கிறது. இது தவ்ஹீத் ஜமாத்துல நாங்க யாரும் அப்படி பேசியிருக்கிறோமா? தவ்ஹீத் ஜமாத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரிவினைகள்லாம் இருந்தது. அப்ப பல வகையில முஸ்லிம் சமுதாயம் தங்களுக்கு இடையில பல கூறுகளாக கிடந்தார்கள். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி ஏற்கனவே பிரிந்து கிடந்தவர்கள் தான். எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க ஷாஃபிகளும் இருக்கிறார்கள், ஷாஃபி மதுஹப் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களும் இங்க தவ்ஹீத் கொள்கையில் இணைந்த பிறகு ஹனஃபிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். பல தரிகாக்கள் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறார்கள். இப்ப நாங்க சமுதாயத்தை ஒன்றுபடுத்திருக்கிறோமா, சமுதாயத்தை வேறுபடுத்திருக்கிறோமா? அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம்னு சொல்றாங்கல்ல, எந்த வகையில எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடையில பிரிவுகள் இருந்தது. சில பேர் தங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாங்கெல்லாம் அபூபக்கர் வம்சம் அப்படி சொல்லிக்கிறாங்க, நாங்கெல்லாம் செய்யது வம்சம் அப்படி சொல்லிக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப தங்களுக்கு இடையில பலவிதமான கூறுகளாக முஸ்லிம் சமுதாயம் பிரிந்து கிடந்தார்கள். தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தவ்ஹீத் ஜமாத் என்ன செய்யல, பிரிவினை ஏற்படுத்தல. எதுல நீங்க ஒற்றுமையா இருந்தீங்க? தவ்ஹீத் ஜமாத்தை சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடியவர்கள் எதுல ஒற்றுமையாக இருந்தார்கள் கேட்டா, எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை வாங்குவார்கள். ஒரு ஊர்ல வரதட்சணை குடும்பம் நடக்கிறதா, அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஜமாத் அதுல கலந்து கொள்ளும். வரதட்சணை திருமணத்தில் ஜமாத் நிற்பாங்க, மார்க்க அறிஞர் நிற்பாரு, எல்லா மதுஹப்புக்காரங்களும் தரிகாக்காரங்களும் நிற்பாங்க. எல்லாரும் இந்த தீமையை கண்டுகொள்ளாமல் எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை வாங்கினார்கள். எல்லாரும் சேர்ந்து கந்தூரி கொண்டாடுவார்கள். சந்தன கூட்டில் சேர்றது, டான்ஸ்ல சேர்றது, கூத்து கும்மாளங்களை ஒன்று சேர்றது, இதுலதான் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு இருந்தார்களே தவிர இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு வரதட்சணைக்கு எதிராக திரண்டார்களா? ஒற்றுமர்மம் முக்கியம். இந்த சமுதாயத்தில் ஏழை பெண்கள் நிறைய தேங்கி கிடக்கிறார்கள். அந்த பெண்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை, கரை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இனிமே வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று அதுல ஒன்றுபட்டார்களா? அதுல ஒன்றுபடல. எதெல்லாம் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று நினைத்தார்களோ அதுல எல்லாம் என்ன பண்ணாங்க? அதெல்லாம் கண்டுக்கிற வேணாம். ஊர்ல எப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தாலும் எல்லாரும் வாங்குறாங்களே, நம்மளும் வாங்கிக்கிறோம், இப்படித்தான் போனார்கள்.
நீ வயிற்றுல கட்டி துளுவுறியா? அப்படி துளுதுக்க. உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன். நான் நெஞ்சில தக்பீர் கட்டினால் என்னை நீ கண்டுக்கிறாத. நீ அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது அத்தஹியாத்துல விரல நீட்டி மடக்கிக்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன் லா Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னு கேட்டால், ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருந்தார்கள். நீ தொழுகையில் தக்பீர் எப்படி கட்டிக்க, வயிற்றுல கட்டிக்க, உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன். நான் நெஞ்சில் தக்பீர் கட்டினால் என்னை நீ கண்டுகொள்ளக்கூடாது. நீ அத்தஹியாத்தில் அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது விரலை நீட்டி மடக்கு. ஏன் அந்த மாதிரி செய்யறேன்னு நான் கேட்க மாட்டேன். நான் விரலை நீட்டி கொண்டே இருந்தால் என்னை நீ கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஒன்றை ஹலாலும்ப உனக்கு அது ஹராமா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்ப. உன்னை நான் கேட்க மாட்டேன், என்னை நீ கேட்க வேணாம் என்று ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருந்தார்களே தவிர ஒற்றுமையாக இருக்கல. இப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எங்களை அழைத்தீர்களே, ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டோம். நாங்களும் ஒற்றுமை விரும்பக்கூடியவர்கள் தான், ஒற்றுமையைத்தான் போதிக்கிறோம். ஆனால் எந்த அடிப்படையில் ஒன்று கூடணும்? ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒன்று கூடணும். திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது, வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன். அவனுக்கு நமக்கு இருக்கிற இடையில இருக்கிற உறவு என்ன? எப்படி அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறான்? திருமறை குர்ஆன் மூலமாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாஹ் அதை சொல்ற, என்னுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். குர்ஆன் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும், அதுல பிரிந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தோட இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. இதை எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? இதை முஸ்லிம்களாகி எல்லாரும் நம்புறோம். தப்லீக் ஜமாத் நம்புறாங்க, தரிகாக்காரர்கள் நம்புகிறார்கள், தௌஹீத் ஜமாத்துக்காரங்க நம்புறோம். அப்ப எல்லாரும் என்ன நம்புறோம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. ஏன்னா குர்ஆன்ல அப்படி அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி, என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன். ரலீத்துலக்கும் இஸ்லாம் தீனா, இந்த இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் புரிந்து கொண்டேன் என்று
மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தோட முழுமையாயிருச்சுங்கிறான். முழுமையாயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு மார்க்கம்ங்கிற பேர்ல அல்லாஹ்விடமிருந்து எந்த வஹியும் வராது. ரசூலுல்லாஹ்வோட வஹி முடிந்து விட்டது. முகமது நபி அவங்களோட மார்க்கத்தில் எதுவுமே புதுசான செய்யாது. முகமது நபிக்கு பிறகு வராது. சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையுமே வேதத்தின் மூலமாகவும் தன்னுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். இஸ்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, இஸ்லாம் ஃபைனல் ஆகிவிட்டது என்று அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரால் முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இஸ்லாம், எதெல்லாம் அப்ப இருந்துச்சோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். எதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லையோ அதெல்லாம் இஸ்லாம் நம்ம ஏத்துக்கிற வேணாம். பின்னாடி வந்திருக்கும்ல, நிறைய பின்னாடி நுழைந்திருக்கிறது. இஸ்லாம் என்ற பெயர்ல நிறைய விஷயங்கள், மார்க்கம் என்ற பெயர்ல புதுசு புதுசாக நுழைந்திருக்கிறது. இப்ப ஈசா நபி அவர்களுக்கு பிறகு ஈசா நபி அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார். தன்னை வணங்க சொல்லி சொல்லல, தன் தாயாரை வணங்க சொல்லி சொல்லல, 3 கடவுள் என்று சொல்லல. ஆனால் ஈசா நபிக்கு பிறகு 3 கடவுள் கொள்கையை கிறிஸ்தவர்கள் உருவாக்கினார்கள் இல்லையா? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் கிறிஸ்தவம் என்ற பெயர்ல ஒரு புதிய மதத்தை, ஈசா நபி காட்டாத ஒரு மதத்தை உருவாக்கி செயல்பட்டார்கள் இல்லையா? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பிறகு இப்ராஹிம் நபிக்கே மக்கத்து காவிர்கள் சிலை வைத்தார்களா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திற்கு பிறகு இஸ்லாம்ங்கிற பெயர்ல புதுசு புதுசா நிறைய நுழைந்திருக்கிறது. அதெல்லாம் நாங்க வேணாங்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இதை நம்ம எல்லாரும் நம்புறோம்ல. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் எப்படி தர்காக்கள் உண்டானுச்சு? எப்படி அங்க வணக்கங்கள் நடைபெறுகிறது? எப்படி தர்காவில் போய் சஜ்தா பண்றான்? எப்படி அங்க போய் அறுத்து பலியிடுறான்? எப்படி தர்காவுக்கு ஒரு சக்தி இருப்பதாக முஸ்லிம்கள் நம்புறான்? இதெல்லாம் நபி காலத்தில் இருந்ததா? நீங்க அப்படி பாருங்க. நீங்க இந்த மாதிரி குழப்பம் பண்றீங்களா, புதுசா சொல்றீங்களே அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக ஒரு 10 பேர் தானே தர்கா கூடாதுன்னு சொல்றீங்க இப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நீங்க எப்படி பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தர்காக்கள் இருந்ததா? நீங்க எந்த உலமாக்கிட்டும் கேளுங்க, எந்த மார்க்க அறிஞர்கிட்டையும் போய் மூசா நபிக்கு ரசூலா காலத்தில் தர்கா இருந்ததா, அல்ல ஈசா நபிக்கு இருந்ததா, இப்ராஹிம் நபிக்கு இருந்ததா? ஏதாவது ஒரு தர்கால போய் ஒரு நபிமார்களுடைய தர்காவில் ரசூலா நின்று ஃபாத்தியா ஊதினார்களா? சந்தனக்குடி எடுத்தார்களா? குடிமரம் நட்டினார்களா என்று போய் கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இதெல்லாம் இல்லவே இல்லை. இருந்தது யார்கிட்ட இருந்தது? யூத நசராக்கிட்ட இருந்தது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிகள் நாயகம் காலத்தில் நபிமார்களுக்கு சமாதியை கட்டி அங்க போய் வழிபட்டு வந்தார்கள். இதை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்களா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா சிலையை வணங்கினால் எப்படி சிற்கோ, சமாதியை வணங்கினாலும் சிற்கு. உயர்த்தப்பட்டிருக்கிற எந்த கபரையும் தரை மட்டமாக்காமல் விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை பிறப்பித்தார்களா இல்லையா? லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜிதா. தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்களே, அப்படிப்பட்ட யூதர்களை நசராக்களை அல்லாஹ் சபிப்பானாக, அழிப்பானாக என்று நபிமார்கள் சமாதியை வழிபட்ட கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கும் போது எங்கிருந்து வந்த தர்காக்கள்? தர்காக்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? குர்ஆன்ல தர்கா கட்ட சொல்லி இருக்கா? தர்காவில் வழிபடலாம் இருக்குதா? அங்க உள்ளவர்கள் சக்தி இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல சொல்றான், இன்னல்லதீன ததுன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை போன்ற அடிமைகள். அவங்க என்ன செய்தார்கள்? லா யக்லுகூன ஷையவஹும் யக்லுகூன். அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள், படைத்ததில்லை. அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த படைச்சவனை விட்டுட்டு படைக்கப்பட்டவர்களை போய் என்ன வணங்குற? படைச்சவன் நான் இருக்கிறேன், என்னை வணங்கு இப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அம்வாத்துன் கைரு அஹியாயின் வமா யஷூருன ஐயான யுபாசூன். நீ யாரை அழைக்கிறாயோ அவர்கள் செத்து போய்விட்டார்கள், உயிரோடு இல்லை, எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் இப்படிங்கிறான. உஸ்ரோட இருக்கிற ஹய்யுல் கையுமாக இருக்கிற நிலையான நித்திய ஜீவனாக இருக்கிற என்னைய வணங்காம செத்து போனவரை உயிரற்றவரை வணங்குறீங்கன்னு நல்லா கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைத்து பிரார்த்திக்க கூடாது. தர்காக்கள் என்பது அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வழிபடக்கூடிய இடத்துக்கு பேர் தான் தர்கா.
மற்றவர்களை அழைத்து அப்துல் கார் ஜீலானியை கடவுளாக ஆக்கி கடவுள் என்று வாயில சொல்லாவிட்டாலும் அவர்கிட்ட போய் துவா செய்கிறார்கள், அவர் சஜிதாவில் போய் மண்டி எடுக்கிறார்கள். அப்ப இந்த தர்காக்கள் இஸ்லாத்தில் இருக்குதா? நபி காலத்தில் இருந்ததா அப்படின்னு பாருங்க. இருந்த நாங்களும் வைக்க தயார், நாங்களும் நல்லடியார்களுக்கு நபிமார்களுக்கு தர்காக்கள் கட்ட தயார். நாங்க வேணாங்கிறோம். இது நபி காலத்தில் இல்லை, இதெல்லாம் நபி தடுத்தார்கள். உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஏகத்துவ கொள்கை தான் சொன்னார்களே தவிர நீங்க பல தெய்வ வழிபாட தர்காவின் பேரில் உண்டாக்கி இருக்கிறீங்களே, இதெல்லாம் வெளியேடுன்னு சொல்றோம். அப்ப குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் ஒன்று பண்ணும்போது தவிர நாங்க காலகாலமா செய்யறோம், நீங்க அதை ஏத்துக்கிறீங்க, அதுக்கு நாங்க தயாரிக்கல. நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் பண்ணுங்க. அதை செய்யக்கூடியவர்கள் தர்காக்களை வழிபடக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய மார்க்கறிஞராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறானா அல்லது அல்லாஹ் தடுத்திருக்கிறானா? அல்லாஹ் அனுமதிச்ச செய்வோம், அல்லாஹ் தடுத்த தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தில் மதுஹபுகள் இருக்குல்ல, ஹனபி என்றும் ஷாஃபி என்றும் மாலிக் என்றும் ஹம்பலி என்றும் 4 கூறுகளாக முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டிருக்கிறார்களே. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மார்க்க நாளா இருந்துச்சா? இவருக்கு ஒன்று ஹலாலு, இவருக்கு அது ஹராமு என்று வேறு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒருத்தருக்கு எது ஹலாலோ அது இன்னொருத்தருக்கு ஹராம். இப்படி 2 மார்க்கம் இருந்துச்சா? 2 மாதிரியான தொழுகை இருந்ததா? 2 மாதிரியான ஹஜ் இருந்ததா? நபி காலத்தில் நபியை மட்டும்தான் முஸ்லிம்கள் பின்பற்றினார்களே தவிர எந்த அறிஞரையும் பின்பற்றல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மதுஹப் இல்லையா? மதுஹப் வேணாம், நபி வழியை ஃபாலோ பண்ணுவோம். இப்படி வந்து விட்டால் ஒற்றுமை வருமா இல்லையா? எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரி, ஹனஃபியோ ஷாஃபியோ மாலிக்கோ ஹம்பலியோ முன்மாதிரி இல்லை என்று வந்துவிட்டால் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி முஸ்லிம்கள் பல பொருள்கள் மேல கடவுளுடைய அந்த சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள். தகடை நம்புகிறார்கள், தாயத்தை நம்புகிறார்கள். ஒரு தாயத்தை போட்டு விட்டால் அது தன்னை நோயிலிருந்து காப்பாற்றும். தன்னை வறுமையிலிருந்து ஒரு தகட்டில் எழுதி ஒரு ஆலிம்சா கொடுத்தாருன்னு வைங்க, அதை கடையில மாட்டிக்கொண்டால், வீடுகளில் மாட்டிக்கொண்டால், அல்ல தர்காக்களுடைய போட்டோவை மாட்டிக்கொண்டால் பரக்கத்து ஏற்படும் என்று நம்பி வீடுகளில் தகடு தாயத்து போடுறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இதை பத்தி என்ன சொன்னார்கள்? மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவன் தாயத்து போடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டான். தாயத்து போடுறது அந்த தாயத்தை அல்லாஹ்வாக்குற மாதிரி. ஒரு நோயை ஏற்படுத்தும் அல்லாஹ், அவன்கிட்ட துவா செய்யணும், அல்லது அவன் படைத்திருக்கிற மருத்துவத்தில் நம்ம குணத்தை தேடணும். அதற்கு பதிலாக ஒரு நாளுனா கயிறு, அதை போட்டால் அது தன்னை நோயிலிருந்து காப்பாற்றும், ஒரு தட்டு தன்னை வறுமையிலிருந்து காப்பாற்றும். இப்படி அல்லாஹ்வை நம்புற இடத்துல ஒரு தகடை நம்பினால், ஒரு தாயத்தை நம்பினால் அது ஷிர்க் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களே, அது இருக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயத்தை போடுறதை கண்டித்தார்கள் இல்லையா? கண்டித்தார்கள் என்று இருக்கும் பொழுது அதை தூக்கி போட்ட வேண்டியதானே? நம்ம எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்ட வேண்டியதானே? இதற்கு பேர் தான் ஒற்றுமை. அந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமை தாண்டவமாடுகிறது. வரதட்சணை திருமணங்களை ஜமாத்தார்களை முன்னின்று நடத்துகிறார்கள். இது வரதட்சணை குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? வரதட்சணைக்கு எதிராக குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? வாத்துன் நிசா சதுகாத்தின் நிகழா, திருமணம் செய்யக்கூடிய ஆண்களே, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் மகர் கொடுங்கள், மனம் வந்து கொடுங்கள். வாத்து உண்ண உஜுரகுண்ண ஃபரீலா, அவர்களுக்கு தர வேண்டிய அந்த மனக்கொடைகளை கட்டாயமா கொடுத்து விடுங்கள். இப்படின்னு திருமணம் செய்கிற ஆம்பளைக்கு எல்லாம் சொல்ற, நீ தான் மகர் கொடுக்கணும். இப்ப நீ தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கும் போது பொம்பளைட்டு இருந்து இப்படி வாங்குறது, எப்படி வரதட்சணை கேட்கிறது, எப்படி வீடு கேட்கிறது, எப்படி நகை கேட்பது, எப்படி சீர்ஜாமம் கொடு என்று கேட்பது, இது குர்ஆனுக்கு எதிராக இருக்கா இல்லையா? அப்ப குர்ஆன் வரதட்சணை கண்டித்திருக்கிறது என்றால் வரதட்சணை முஸ்லிம்கள் வாங்கலாமா? குர்ஆன் என்ன சொல்லுது அதுக்கு நாங்கள் கட்டுப்பட தயார் அப்படின்னு நீங்கள் வருவீர்களே ஆனால் அப்போ ஒற்றுமை ஏற்படும். எது ஒற்றுமை? நீங்க செய்யற தப்பை எல்லாம் நாங்க பண்ணுவோம், நீங்க எதையுமே கண்டிக்க கூடாது, எதையுமே கண்டிக்க கூடாது என்று சொல்வீர்களே ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எந்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்றால் முஸ்லிம் சமுதாயம் ஒரு கொள்கையின் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில், நபிமொழியின் அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரில் என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல வந்தால் கண்டிப்பாக தொப்பி அணியணும் இப்படிங்கிறாங்க. தொப்பி ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கிறது, ஒரு வாட்சி போடுற மாதிரி நினைத்து கொண்டு, ஒரு கண்ணாடி போடுற மாதிரி நினைத்து கொண்டு ஒருத்தர் தொப்பி போடுகிறாரா, அது அவருடைய பர்சனல் தனிப்பட்ட விவகாரம். தொப்பி போடுவது இஸ்லாம் அப்படி இருக்குதா? தொப்பி போட சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு பிறப்பித்தார்களா? தொப்பி போட்டால் நன்மை என்று சொன்னார்களா?
துப்பி போடாவிட்டால் முஸ்லிமே இல்லைன்னு சொன்னார்களா? துப்பி போடாவிட்டால் தொழுகை செல்லாது என்று அப்படி சொன்னார்களா? பெண்களுக்கு சொன்னாங்கல்ல, தலையை மறைக்காமல் ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு பெண் தொழுவாளையானால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பெண்களுக்கு சொன்னாங்களே, ஆண்களுக்கு அப்படி சொன்னார்களா? இல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தொப்பி அணிந்ததற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. தொப்பி அணிய சொன்னதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப இதை கொண்டு இஸ்லாத்தின் பேரில் திணித்தால், தொப்பி போட்டால் முஸ்லிமே என்று திணித்தால் அது தப்பா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லுங்க, போட சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அது இஸ்லாம் என்று நீங்க ஆதாரம் காட்டுங்க, நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. அப்படின்ட்டு அதையே மார்க்கமாக்கணும். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, ஒருத்தர் இறந்து போய்விட்டாருன்னு சொன்னா அவர் இறந்த பிறகு அவருக்காக வேண்டி நிறைய சடங்குகள் நடக்கிறது. என்ன சடங்கு நடக்குது? 3ஆம் நாள் ஃபாத்தியா, 7ஆம் நாள் ஃபாத்தியா, 40ஆம் நாள் ஃபாத்தியா, வருஷ ஃபாத்தியா என்றெல்லாம் நிறைய ஃபாத்தியாக்கள் சமுதாயத்தில் இருக்குதுல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இது இருந்ததா? இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்று நம்ம எல்லாரும் நம்புறோமே. முழுமை பெற்ற மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின அந்த மார்க்கத்தில் அவர்கள் காலத்தில் இறந்து போன யாருக்காவது 3ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுனாங்களா? அப்படி ஆதாரம் காட்டுங்க. ஆலிம் சாக்கிட்ட போய் என்ன செய்யுங்க, நீங்க அப்படி ஆதாரம் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறந்த நேரத்தில் ஃபாத்தியாக்கள் ஓதினார்களா? குர்ஆனை ஓதி பார்சல் செய்தார்களா? போய் கேட்டு பாருங்க. அல்ல ஹம்சா இறந்து போனாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் ஹம்சா இறந்து போனாங்களே, அதுக்கு ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா? குர்ஆனை ஓதி நன்மையை சேர்த்து வைத்தார்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும்பல பிள்ளை இறந்து போனாங்களே, ஃபாத்திமாவை தவிர மற்ற 3 பெண் குழந்தைகள் இறந்து போனாங்களே, ருக்கையா, உம்மு குல்சும், ஜெய்னப், இவர்களுக்காக நபிகள் நாயகம் 3ஆம் நாள் ஃபாத்தியா ஓதினார்களா? 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதினாங்களா? 40 கத்தம் என்று நடத்தினார்களா? ரசூலுல்லாஹ் ஒன்றை செய்யாவிட்டால் அது எப்படி மார்க்கமாகும்? அது பிதஅத் இல்லையா? நம்மளா ஒரு காரியத்தை முடிவு செய்து கொண்டு இதை செய்தால் மறுமையில் நன்மை கிடைக்கும், இதை செய்தால் இறந்தவருக்கு அது நன்மை சேர்க்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு சொல்லி தரணும். அல்லாஹ் சொல்லி தந்த மார்க்கத்தில் ஃபாத்தியாக்கள் இல்லை. அல்லாஹ் சொல்லி தந்த மார்க்கத்தில் கத்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின மார்க்கத்தில் அவங்களுக்கு கத்தம், ஃபாத்தியா இதெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை காட்டி தரல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் எங்களுக்கு ஆலிம் சாக்கள் சொல்லி தந்துருக்குறாங்க. அப்ப ஆலிம்களுக்கு வஹி வந்ததா? ஆலிம்களுக்கு இறைவன்ட்டிருந்து இறை செய்திகள் வருமா? இறை செய்தியைத்தான் முஸ்லிம்கள் பின்பற்றணும் தவிர ஆலிம்கள் உருவாக்கியது எல்லாம் என்ன செய்யக்கூடாது? மார்க்கம் என்ற பெயரில் பின்பற்றக்கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? பெண்களை இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கிறோம். இந்த மாதிரி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில் பிரச்சனை ஏற்படுதா இல்லையா? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா கூடாதா அப்படின்னு கேட்டா வரலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை ஏற்றுக்க வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நீங்கள் புகாரிலே பார்க்கலாம், ஏராளமான செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் ஐவேளை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், சுபுக்கு வந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, அதாவது பள்ளிவாசலுக்கு சுபுக்கு பெண்கள் வருவாங்க, போர்வைகளால் தங்களை போர்த்து கொண்டு வருவார்கள். இருட்டின் காரணத்தினால் அவர்களை எங்களால் அடையாளம் காண முடியாது, முகம் தெரிந்து வருவாங்க. ஆனால் அந்த கடுமையான இருட்டில் ஃபஜர் தொழுகை நடைபெறுமா? இன்னைக்கு உள்ள மாதிரியான தெருவிளக்குகள் இல்லையில. அப்ப இருட்டில் யார் வந்தார்கள் என்பது தெரியாத அளவுக்கு, முகத்தை நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் ஆடைகளால் தங்களை போர்த்து கொண்டு வருவார்கள் என்ற ஹதீஸ் இருக்குது. சுபூக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிக்கு வந்தாங்களா இல்லையா? இந்த அனுமதியை தடை செய்யணுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்த அனுமதியை கேலி பண்ணுகிறார்கள். யாரு? சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள், தப்லீக் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், தரிக்காவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எதை கேலி பண்றாங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களாம், அது மறுக்கல. ஆனால் இந்த காலம் அப்படிப்பட்ட காலமா? எவ்வளவு மோசமான காலம்! இந்த காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா? பெண்கள் கடவீதிகளுக்கு போகலாம். பெண்கள் என்ன செய்யலாம்? ஜவுளி கடையில் போய் நிற்கலாம், நகைக்கடையில் போய் நிற்கலாம், சினிமா கூட்டைக்கு போகலாம், தர்காவில் போய் நிற்கலாம். எங்கே வரக்கூடாது? அது மட்டும் பள்ளிவாசலுக்கு வருது. பள்ளிவாசலுக்கு வந்தால் குழப்பம் வந்துருமே, ஆண்களும் பெண்களும் உரசிக்கிடுவாங்களே. அப்படி நடக்குதா பள்ளிவாசல்ல? ஆண்கள் தனியாக அவங்களுக்கென்ற இடத்துல அவங்க இருக்கிறார்கள், பெண்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க இருக்கிறார்கள். இந்த பெண்கள் ஆண்கள் பள்ளிவாசல்ல தொழுவுறதுக்கு வர்றாங்களே, இதை பொறுக்க முடியாமல் மார்க்க அறிஞர்கள் எப்படி பேசுறாங்க? பெண்கள் பள்ளிவாசல் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில், நம்ம காலத்திலேயாவது நம்ம ஒரு இரவே பகல் மாதிரி இருக்கிறது, ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாவா இருக்கிறது. முஸ்லிம்கள் இருக்கிற ஏரியாவில் முஸ்லிம்கள் போய் தொழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற எதிரிகள் இருந்தாங்களே, அந்த நேரத்தில் யூதர்களும் நசராக்களும் கலந்திருந்தாங்களே முஸ்லிம்களோட. அந்த நேரத்தில் சுபுக்கு போறது எவ்வளவு கஷ்டம்!
அந்த நேரத்தில் இஷாவுக்கு போறது எவ்வளவு ஆபத்து. அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்ன செய்யல பார்க்கல. உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரதுக்கு அனுமதி இருக்கிறது. சுபுகுல பெண்கள் வந்தார்கள், இஷாவில் வந்தார்கள், ஜும்மா தொழுகையில் வந்து கலந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் கரகண தொழுகையில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கலந்து கொண்டார்கள். பெருநாள் தொழுகையில் வந்து நின்றார்கள். அப்ப ஆண்கள் வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் வந்து பங்கெடுத்தார்கள். அப்ப நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஆதாரம் இருக்குதா, நம்ம எல்லாரும் அனுமதிப்போம். இப்படி வரணும். நாங்க அனுமதிக்க மாட்டோம், அது பதில் இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ரமலான்ல எத்தனை ரக்காத் தொழுகை நடைபெற்றது? இரவு தொழுகை 8-20ங்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? 8 தொழுகிறதா 20 தொழுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 20 இருந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் தொழுகை நடத்தினார்களே, அவங்க காலத்தில் பல பள்ளிவாசல்களில் தொழுகை நடைபெற்றது. 20 ரக்காத் நடைபெற்றதா? 8 தான் நடைபெற்றது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆயிஷா நாயகம் செய்யறாங்க, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நாங்க 8+3 ரக்காத் தொழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு மேல தொழுகை அதிகப்படுத்தினது கிடையாது என்றெல்லாம் சொல்றாங்களே. இன்னும் இந்த 8 கூட என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் 12 வரைக்கும் தொழுகிறாங்க. குறைஞ்சது 4 தொழுகிறாங்க, அந்த மாதிரி 8 தொழுகிறாங்க. 12 ரக்காத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் 20 தொழுகை நடத்திருக்கிறார்கள். எத்தனை தொழுகலை? 20 தொழுகலை. அப்போ 8 தான் நபி வழியில் இருக்கிறது, அல்ல 10 12 தான் இருக்கிறது என்றால் அதைத்தானே எல்லாரும் செய்யணும். இப்போ குர்ஆன் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதுல முஸ்லிம்கள் ஒன்றுபடணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு நான் கட்டுப்பட ரெடி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட ரெடி என்று எப்ப முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடுகிறார்களோ அப்பதான் ஒற்றுமை ஏற்படும். அந்த ஒற்றுமை தான் நிலையான ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் உண்மையான ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை தான் தௌஹீத் ஜமாத் உண்டாக்கி இருக்கிறது. ரமலான் முடிஞ்ச உடனே செய்யறோம், ரமலானுடைய கடைசியில பெருநாள் தொழுகை கொண்டாடணும். பெருநாள் அன்றைக்கு அந்த பெருநாள் தொழுகையை நம்ம மட்டும் கொண்டாட பத்தாது, எல்லா முஸ்லிம்களும் கொண்டாடணும். இதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஃபித்ரா என்ற ஒரு விநியோகத்தை, உணவு விநியோகத்தை பண்ணியிருக்கிறார்கள். என்று உணவு விநியோகத்தை வீடு வீடுக்கு போய் கொடுக்குறோமா இல்லையா? இது ஒற்றுமையா இல்லையா? குர்பானி கொடுக்கிறோம். இந்த குர்பானி என்பது நம்ம மட்டும் அறுத்து சாப்பிட்டால் பத்தாது, கூட்டு முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் உள்ள மாதிரி கூட்டு முறையில் குர்பானி வசூல் பண்ணுவோம். அந்த குர்பானிக்கான அந்த பங்கை வசூல் செய்து மீதம் உள்ள இறைச்சியை ஏழைகள் கொண்டு போய் சேர்ப்போம். இப்படின்னு பண்றோமா? இது ஒற்றுமை இல்லையா? அப்ப இப்படி ஒற்றுமைக்காக இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான போராட்ட களங்களை தௌஹீத் ஜமாத் சந்தித்திருக்கிறது. இது ஒற்றுமை இல்லையா? அப்ப உண்மையான ஒற்றுமை எது என்று கேட்டால் குர்ஆன் அடிப்படையில், நபி வழியின் அடிப்படையில் ஒன்று கூடுவதுதான் உண்மையான ஒற்றுமை. அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டு நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு